ப்ரோ இப்போ இதுல 2 யூனிட் பாடி தேர்ட் யூனிட் போயிடலாம். ம் நானும் ஹோமோஜினியஸ் 2 சம் பார்த்துட்டு தேர்ட் யூனிட் போயிடலாம். ப்ரோ ஆனா கன்ஃபார்மா 2 போதும்ல ப்ரோ இது சாப்டர். ஆனால் அந்த ரெண்டும் நல்லா தரவா பார்க்கணும். எந்த சம் கேட்டாலும் போட தெரியும். அடுத்தது நான் ஹோமோஜினஸ். இப்போ நான் ஹோமோஜினஸ் தானே பார்க்கணும் கரெக்டா? இப்போ நம்ம இது பார்த்தோம்ல, ஹோமோஜினஸ்க்கு ஒரு செட் ஆஃப் 3 ரூல் பார்த்தோம்ல. இந்த ஒரு 3 ரூல் பார்த்தோமா, இந்த மாதிரி ஒரு நான் ஹோமோஜினஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னடான்னா ஓகே கொஸ்டின் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, அதில் வந்து நான் ஹோமோஜினஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஏ பார் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ பார் என் மைனஸ் டூ இப்படி போயிட்டு இங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும், ஏ பார் என் மைனஸ் கே வரைக்கும் போகும். ஓகேவா? போயிட்டு இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என்னன்னு வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லாம் எப்படி முடியும்? 0 0ன்னு முடியும். கரெக்டா? எல்லாமே 0ன்னு முடியும். எல்லா சம்மும் 0ல முடியும். கரெக்டா? தெரியும் பார்த்து சம்மில் இங்கே அந்த மாதிரி 0ல வராமல் வேற ஏதோ ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வரப்போகுது. அதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வர்றதுனால இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா நான் ஹோமோஜினஸாக ஹேண்டில் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் ஹோமோஜினஸாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அப்போது இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, எப்பவுமே ஏ ஆஃப் என் கடைசி சொல்யூஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஹோமோஜினஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் ஒரு வாட்டி எடுத்துடணும். அதான் ஏ என் ஆஃப் ஹெச். ஓகேவா? எடுத்துட்டு அது கூட ஏ என் ஆஃப் பி நான் ஹோமோஜினஸ் ஆட் பண்ணணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹோமோஜினஸ் நம்ம எப்படி நார்மலாக பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி வச்சிடணும். ஓகேவா? அடுத்தது நான் ஹோமோஜினஸ் பண்ணணும். கடைசி எழுதும்போது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதிடணும். ஓகேவா? இது ஹோமோஜினஸ், பினா நான் ஹோமோஜினஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம ஒரு ஒரு டைப் ஆஃப் எழுதலாம். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷன், இது சொல்யூஷன். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி பி பவர் என் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு நம்பர் 2 பவர் என் 3 பவர் என் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா ஏ இன்டூ பி பவர் என், அதாவது ஏ இன்டூ 3 பவர் என் இந்த மாதிரி சொல்யூஷன் எழுதணும். இஃப் பி இஸ் த ரூட் ஆஃப் த கேஷ். இது வந்து எப்படி இருக்கணும்னா பி மஸ்ட் நாட் பி த கேரக்டரிஸ்டிக் ரூட். அதாவது நீ ஆர் கண்டுபிடிப்பல்ல ஹோமோஜினஸ்ல, அந்த நம்பர் வந்து பியா இருக்கக்கூடாது. இதுல இருந்து பிங்கிறது 3ன்னு வருதுன்னா நீ ஆர் கண்டுபிடிக்கும் போது அந்த ஆர் வந்து 3யா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீ இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் 3யா தான் இருக்கு, இட் இஸ் ரூட், அப்படிதான் ரூட்டா தான் இருக்கு, பி இஸ் ரூட் வேல்யூவா இருக்கு, இதுவும் 3 அதுவும் 3னா அப்படி என்ன பண்ணலாம்னா அப்போ வந்து சொல்யூஷன் எப்படி மாறும்? ஏ இன்டூ என் பவர் எஸ் பி பவர் என். ஓகே? ஏ இன்டூ போன வாட்டில நம்ம போன வாட்டி போட்டோம் படிக்கும் போட்டோம் இந்த மாதிரி போட்டோம். போட்டோம் இதுதான் சொல்யூஷன், இதுதான் போட்டோம். சரி. அதே இது பாலினாமியலாக இருந்துச்சுன்னா, பாலினாமியல்னா எப்படின்னா 2x+3 4x+3 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும்ல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாலினாமியல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா a0 + a1n + a2n² இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எங்க வரைக்கும் போனால் am இன்ட்டு n பவர் m வரைக்கும் எங்க வரைக்கும்னாலும் போகும். ஓகேவா? இங்கே கீழே என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் மேலே வரும். a1 n பவர் 1, a2 n பவர் 2, அந்த மாதிரி a3 n பவர் 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது பாலினாமியல் இருந்தால் அதோட சொல்யூஷன். இது அந்த பாலினாமியலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காமன் நம்பர் மல்டிப்ளை ஆகுது. ஏதாவது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் 36x² + 36x + 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன எடுக்கலாம்? இதில் காமனாக 6 எடுக்கலாமா? 6 எடுத்தால் என்ன வரும்? 6x² + 6x + 1 மாதிரி இருக்குமா இந்த ஈக்குவேஷன்? கரெக்டா? அப்போ இந்த 6ன்னு இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. சி சி பவர் n சொல்றாங்க இந்த 6. இது கூட ஒரு பாலினாமியல், இது கூட ஒரு பாலினாமியல், சி பவர் n இன்ட்டு ஒரு பாலினாமியல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சி பவர் n இன்ட்டு ஒரு பாலினாமியல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுலையும் பார்க்கணும் சி இஸ் நாட் அ ரூட். இந்த சிங்கிற நம்பர் வந்து ரூட்டா இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்குன்னா சி இஸ் நாட் அ ரூட், சி இஸ் நாட் அ ரூட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சி இஸ் நாட் அ ரூட். இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா அப்படியே இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த சொல்யூஷன் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேவா?
இந்த A0 ப்ளஸ் AON இந்த சொல்யூஷன் அப்படியே இங்கே வந்துடும். இது கூட என்ன பண்ணால் CN மல்டிப்ளை பண்ணிடணும், அவ்வளோதான். இதே சொல்யூஷன் தான் நம்ம CN காமனாக வெளியே எடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த சொல்யூஷனோடய CN காமனாக மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? இது ரூட்டாக இல்லைன்னா, இதே இது சேம் இதில் C இஸ் ரூட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கடைசியில் இதே சொல்யூஷன், திருப்பி இதே சொல்யூஷன் தான் இங்கேயும் அதே மாதிரி தான். C⁻n இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருமோ அதெல்லாம் எழுதிட்டு கடைசியாக ஒரு n⁻t மல்டிப்ளை ஆயிடுது. ஓகேவா? எப்சிலான் வித் மல்டிப்ளிசிட்டி t. அந்த t என்னன்னு சொல்லி அந்த சம் போடாமல் சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் படிக்கணுமா அப்போ? ஆமாம், இந்த சொல்யூஷன் மட்டும் நான் வச்சுக்கணும். இப்படி வந்தால் இது யூஸ் பண்ணணும், இப்படி வந்தால் இது யூஸ் பண்ணணும், இப்படி பாலினாமியலாக இருந்தால் இது யூஸ் பண்ணணும். இந்த 3 சேம் தான். ஓ, இது ஒரு வாட்டி பார்த்தா போதும். அது கூட CN மல்டிப்ளை பண்ணணும், இங்கே NT மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இங்கே A இன்ட்டு B/n இருக்கும், இங்கேயே A/B/n தான். இந்த NS மட்டும் உள்ள நல்ல மல்டிப்ளை பண்ணணும். ரூட்டாக இருந்துச்சுன்னா NS மல்டிப்ளை பண்ணணும், ரூட்டாக இல்லைன்னா NS மல்டிப்ளை பண்ண வேணாம். அவ்வளோ. என்ன ப்ரோ பண்ணோம்? இப்போ நான் கொஸ்டின் போட்டு காமிக்கிறேன், எப்படி வரும்னு சொல்லி போட்டு காமிக்கிறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு கான்ஸ்டன்ட்டே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு கொஸ்டின்? எப்படி இருக்குன்னா, சால்வ் SK. இந்த கே கீழே போடுறது மேலே போடுறது இதெல்லாம் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகாது. நான் பிரிண்டிங் மிஸ்டேக் படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிரே மேலே தான் போடுவாங்க. நீ கீழே போட்டே சம்மில் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி. 2SK-1 ப்ளஸ் SK-2 ஈக்குவல் டு 2. இதை நம்ம ஹோமோஜினஸ் படி இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, S0வோட வேல்யூ வந்து 225 கொடுத்துருக்காங்க, S1ஓட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஹோமோஜினஸாக நான் ஹோமோஜினஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். நார்மலாக இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு 0 இருந்தால் மட்டும் ஹோமோஜினஸ், வேற எது இருந்தாலுமே இது நான் ஹோமோஜினஸ். அப்போ இங்கே என்ன இருக்கு, இங்கே 2ன்னு ஒரு நம்பர் இருக்கா, அதனால இது நான் ஹோமோஜினஸ். ஓகேவா? அந்த இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஆமாம், இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இந்த டேர்ம் எல்லாம் ஒரு சைடு வந்துருச்சுன்னா மற்ற சைடு வந்து என்ன இருக்கணும், 0 தான் இருக்கணும். அதை தவிர வேற எது இருந்தாலுமே நான் ஹோமோஜினஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் வந்து இது SK கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதோட சொல்யூஷன் ஃபைனலாக எப்படி இருக்கும்னா SK⁻h. ஃபர்ஸ்ட் ஹோமோஜினஸ் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், அது கூட நான் ஹோமோஜினஸ் சொல்யூஷனை ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமோஜினஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எழுதுற SKன்னு, அதாவது SK தான் நம்ம சொல்யூஷன். கரெக்டாக இங்கே AN எழுதணுமா? ஏன்னா இங்கே எல்லாமே AN இருந்துச்சு. இங்கே சொன்னல AN/H AN/P SK போட்டு H/P. ஆமாம், ஹெச்னா ஹோமோஜினஸ், Pனா நான் ஹோமோஜினஸ். ஓகேவா? இது எழுதணுமா ப்ரோ எல்லா வாட்டியும்? ஆமாம், இது கடைசியில் ஆன்சர் இப்படி தானே வரும், அதனால இது எழுதணும். டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் SK கண்டுபிடிக்க போகிறோம், ஹோமோஜினஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஹோமோஜினஸ் கண்டுபிடிக்கிறது தெரியும்ல, ரொம்ப ஈஸி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கொடுத்துருக்க கொஸ்டினை நீ வந்து அந்த நம்பரை தூக்கிடணும். அதாவது ரைட் சைடில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை தூக்கிட்டு நீ 0 போட்டுறணும். ஓகேவா? ரைட் சைடில் என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நீ ஹோமோஜினஸ் கண்டுபிடிக்கும் போது அது 0 ஆக்கிடணும். ஓகேவா? 0 இருந்துச்சுன்னா அது வெறும் ஹோமோஜினஸ் மட்டும்தான். அப்போ நீ இந்த மாதிரி மட்டும் பண்ணா போதும், நம்ம பழைய மாதிரி பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? சரி, இப்போ இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது என்ன ஆர்டர் வந்து, ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 2. கரெக்டா? அதெல்லாம் என்ன வரும், R² - 2R + R = 0. கரெக்டா? ப்ரோ R தான் போடணுமா என்ன SK வந்தாலும்? ஆமா, எல்லாத்துக்குமே R தான் போடணும். நான் ரூட்டோட வேல்யூ R. அதான். சரி சரி. இந்த கால்குலேட்டர் போட்டா போடுறேன் ப்ரோ, நான் போடுறேன். +R போட்டிருக்கேன் பாரு, +1 வரும். R அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ப்ரோ 1
அவ்வளவுதான் ஒன்னு தான் ப்ரோ வருது. ஒரே ஒரு ஒன்று தான் வருது கரெக்டா? இது என்னது ஆமா, ஸ்கொயர், எத்தனை வழி வரணும்? ரெண்டு வழி வரணும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? திருப்பி அதே வேல்யூ போட்டோம். ம். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இது என்னது? சேம். ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஹோமோஜெனஸில் பார்த்தோம்ல, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரியல் அண்ட் ஈக்குவல்னா என்ன யூஸ் பண்ணணும்? இங்கே ரியல் அண்ட் ஈக்குவல்னா ஏ பிளஸ் பி பவர் என் ஆர் பவர் என் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா? இந்த இதை இப்போ இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ சொல்யூஷன் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா, அதனால சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, சொல்யூஷன் வந்து ஏ பிளஸ் பிகே இன்ட்டு ஒன் பவர் கே. ஏன் ஒன்று போட்டிருக்கேன் சொல்லு? ப்ரோ எப்படி ப்ரோ வந்துச்சு இந்த ஏ பிளஸ் பிலாம்? இதான் இங்கே ஃபார்முலா, அதுதான் இதை படிக்க சொல்கிறேன். நல்லா வச்சுக்கோ. இங்கே பாரு, ஏ பிளஸ் பி பவர் என் பிஎன் இன்ட்டு ஆர்என் கரெக்டா? ஏ பிஎன் இன்ட்டு ஆர்என், ஏ பிஎன் இன்ட்டு ஆர்என் கரெக்டா? இந்த ஃபார்முலா தூக்கி அப்படியே எழுதிடணுமா? ஆமாம். ஒரே நிமிஷம். ஆ, இங்கே கே வராது, இங்கேயும் ஒன்று தான் வரும். எங்கெல்லாம் என்ன வருதோ அங்கெல்லாம் ஒன்று போட்டுறணும். அதாவது அந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சு? அந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சு? ஏ பிளஸ் பி என் இன்ட்டு என் பவர் என்ன இருந்துச்சு? ஆர் பவர் என் இருந்துச்சு கரெக்டா? ஆமா ஆமா. ஆர் பவர் என். சாரி, அப்போ கரெக்டு தான், ஆர் பவர் என். அப்போ இங்கே கே தான் வரும், கே தான் வரும். எங்கெல்லாம் என் இருக்கோ அங்கே மட்டும், சரி எங்கெல்லாம் இது நம்ம ஆர் வருதோ அங்கே மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஒன்னால. ஏன்னா இங்கே ஆரோட வேல்யூ எவ்வளோ? ஒன்று. அதனால இந்த ஆரை வந்து ஒன்னால ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதான் நம்ம சொல்யூஷன். ஓகேவா? இது சரி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஹோமோஜெனஸ்க்கு கரெக்டா? ப்ரோ. நான் இப்போ இல்ல ப்ரோ, ம் இல்ல இல்ல, இப்போ ஏ பிளஸ் பி கீழே கே போட்டிருக்கல ப்ரோ, அதுக்கு அது வந்து ம் என்னன்னா கே எப்படி வரும்? ஏன்னா இங்கே சம்மு ஃபுல்லாகவே கே கே கேன்னு வருது. அந்த சம்மு ஃபுல்லாக ஏஎன் ஏஎன் வரும். ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் ஒன் அந்த மாதிரி வரும். என்னன்னா இப்போ என்ன, என்ன கீழே இருக்கோ, கேனா கே, என்ன கீழே என்ன கீழே இருக்கோ. இருக்கோ அதான் வரும். ஆமாம். ஓகேவா? சரி, சரி, இப்போ இது ஆறுனா வரைக்கும். ஒன்னு. ஆமாம். இப்போ இது வரைக்கும் இது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சம்மில் என்ன பண்ணுவோம்? இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுவோம்? அந்த வேல்யூ சப்ஸ்டிட் அதான் பண்ணி பார்ப்போமா? அந்த இந்த இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வருது, அதனால இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணுவோமா? அந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்? இது கண்டுபிடிச்சோம்னா இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஹோமோஜெனஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன போயிடணும்? டேரெக்டாக நான் ஹோமோஜெனஸ்க்கு போயிடணும். ஓகேவா? ஹோமோஜெனஸ் முடிஞ்சிச்சா? ஹோமோஜெனஸ் அங்கேயே முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நான் ஹோமோஜெனஸ் போகிறோம். நான் ஹோமோஜெனஸ் என்ன கண்டுபிடிக்கிறோம்? டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? எஸ் கே ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக? நான் ஹோமோஜெனஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதை ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு கொஸ்டினில் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ? கொஸ்டினில் 2. அப்போ என்ன போடுதுன்னா ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுது. ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கரெக்டாக? சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும்? இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் என்னவா இருக்கும்? மேல போகும். ம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கா? ஆமாம். இரு, அந்த மாதிரி போடலையே. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கான்ஸ்டன்ட் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. கான்ஸ்டன்ட் தான் அது ஏ மட்டும்தான். ஓகே. ஓகே ஓகே ஓகே. சரி, கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இது ஒன்று எழுத மறந்துட்டேன். வெறும் நம்பர் மட்டும், எனி நம்பர் கான்ஸ்டன்ட் மட்டும் வருதுன்னா நீ அது வந்து ஹோமோஜெனஸ்ல ஏபி எழுதிருவ கரெக்டா? ஏபி வந்து ஹோமோஜெனஸ்ல எழுதிருவ கரெக்டா? இந்த ஏபிலாம் ஹோமோஜெனஸ்ல எழுதிருவ கரெக்டா? அதனால இங்க என்ன பண்ணுனா டின்னு ஒரு வேரியபிள் இங்க கொண்டு வரணும். டி. ஓகேவா? டி இல்ல சி, அந்த மாதிரி சிடி, அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரணும். நம்பர் மட்டும் வச்சா டி ஏதோ ஒரு போட்டுறணும் ப்ரோ. வேரியபிள் மட்டும். ஆமா. ஓகேவா? ஸோ இப்போ வேரியபிள். இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா எஸ்கே இஸ் ஈக்குவல் டு சின்னு மாறிடும். எஸ்கே இஸ் ஈக்குவல் டு சி, அவ்வளோதான். ஓகேவா? ப்ரோ எப்படி ப்ரோ கான்ஸ்டன்ட் தானே வேரியபிள் சொல்ற? கான்ஸ்டன்ட் அதான். இது வந்து கான்ஸ்டன்ட் தானே, டூங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்கே இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அந்த இது கான்ஸ்டன்ட்டை போட்டுருணும். ஆமாம். இது ஒரே நிமிஷம். எஸ் ஆஃப் கே மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு substitute in 1, not possible seriously.
ஓகே. எஸ் டி. ஓ, இதுல வித்தியாசமா வருது. இதுல எப்படி வருதுன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆ இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி தருமா? இப்போ இந்த எஸ்கே சிக்கோட சின்னு எடுத்திருக்காங்கல்ல, இந்த இதே இதை என்ன எடுப்பானா, எஸ்கே சிக்கோட சின்னு எடுப்பாங்க, எஸ்கே மைனஸ் ஒன் சிக்கல் டு சின்னு எடுப்பாங்க, எஸ்கே மைனஸ் டூ சிக்கல் டு சின்னு எடுப்பாங்க. கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சின்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? கே கே மைனஸ் ஒன் கே மைனஸ் டூ சிக்கல் டு சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அப்படியே அந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்றாங்க. கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? இந்த கொஸ்டின் வந்து இதுதான் கொஸ்டின் கரெக்டா, இந்த இதுதான் கொஸ்டின். இதில் அப்படி சப்ஸ்டிட் பண்றாங்க. எஸ்கேக்கு பதிலாக என்ன போடுறாங்க, சி போடுறாங்க. சி சி -2c ப்ளஸ் ஒரு சி கரெக்டா, ப்ளஸ் ஒரு ப்ரோ சி. சி ஸ்கொயர் தான் வரும். இங்க இந்த இந்த கொஸ்டின்ல அப்படியே அதாவது இல்ல எஸ்கேக்கு பதிலாக அப்படியே சி போட போறோம். இந்த எஸ்கேக்கு பதிலாக அப்படியே சி போட்டோம். இந்த எஸ்கே மைனஸ் ஒனுக்கு பதிலாக அப்படியே சி போட்டோம். இந்த எஸ்கே மைனஸ் டூக்கு பதிலாக சி போட்டோம். ஓகேவா? ஈக்குவல் டு நம்ம கொஸ்டின்ல என்ன வரணும், டூ வரணும் கரெக்டா. டூ வருதா பார்க்குறோம். டூ வருமான்னு பார்த்தா சி ப்ளஸ் சி டூ சி, அப்போ டூ சி மைனஸ் டூ சி ஜீரோ ஆயிரும் கரெக்டா. ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டூன்னு வராது கரெக்டா. ஜீரோ இங்கே இந்த சைடு ஜீரோன்னு வருது, இந்த சைடு ஜீரோன்னு வருது, இந்த சைடு டூன்னு வருது. இது வந்து நாட் பாசிபிள் கரெக்டா. இந்த மாதிரி வராதான். அதனால அதனால என்ன ப்ரோ இது சொல்றாங்க. ம். ஒரு நிமிஷம் ப்ரோ, முன்னாடி இப்படி சொல்லியே ப்ரோ, நீ வேற மாதிரி சொல்லி கொடுத்த ப்ரோ இந்த கொஸ்டின். ஈஸியா அது இருந்தது ப்ரோ. அது கான்ஸ்டன்ட் வரல. நான் இந்த மெத்தட் தான் நம்ம அதில் இந்த மெத்தட் மட்டும் இந்த நான் செக் பண்ண நோட்ஸ் செக் பண்ணேன், அதில் நம்ம இந்த ரெண்டு மெத்தட் மட்டும் தான் போட்டிருக்கோமே. ஓகேவா? ஓ அப்படியா ம். இது வந்து இந்த மாதிரி வர்றதுனால ப்ரோ? நாட் பாசிபிளா. ஓகேவா? இது இன்னொரு சொல்லு ப்ரோ, இது இன்னொரு சொல்லு ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இதா ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? அப்ப நீ என்ன எடுத்துக்கோ, சரி உன்னோட கொஸ்டின்ல உள்ள இந்த எஸ்கே எஸ்கே மைனஸ் ஒன் எஸ்கே மைனஸ் டூ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த எல்லா டேர்மையும் நீ என்ன மாத்து, சி 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 சின்னு வச்சுக்கோ. அசியூம் பண்ணிக்கோ, நீயே அசியூம் பண்ணிக்கோ. அசியூம் பண்ணிட்டு அப்படியே கொஸ்டின்ல போட்டு பாரு. கொஸ்டின் என்ன கொஸ்டின், இதான் கொஸ்டின். எஸ்கே மைனஸ் டூ எஸ்கே மைனஸ் ஒன் பிளஸ் எஸ்கே மைனஸ் டூ ஈக்குவல் டு டூ, இதான் கொஸ்டின் கரெக்டா. அப்போ இந்த எஸ்கேக்கு பதிலாக என்ன போட போறோம், சி போட போறோம். மைனஸ் டூ வந்துருச்சு. இந்த எஸ்கே மைனஸ் ஒனுக்கு பதிலாக என்ன போட போறோம், சி போட போறோம். திருப்பி பிளஸ், திருப்பி எஸ்கே மைனஸ் டூக்கு பதிலாக என்ன போட போறோம், சி போட போறோம். ஓகேவா? ஈக்குவல் டு டூ கரெக்டா. இது சியும் சி ஆட் ஆனால் எவ்வளோ வரும், டூ சி ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் டூ சி இருக்கு, மைனஸ் டூ சி ஈக்குவல் டு டூன்னு இருக்குமா. இங்கே என்ன ஆயிரும், டூ சி மைனஸ் டூ சி கேன்சல், ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டூ. இது வந்து பாசிபிளே இல்லை கரெக்டா. ஜீரோவும் டூவும் ஈக்குவல் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் எழுதணும். எழுதிட்டு திருப்பி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தியா, இந்த வாட்டி சீன் எடுக்காம எஸ்கே இஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கணும்னா, ஏதோ ஒரு வேரியபிள் கேபிட்டல் கே. இங்கே இவ்வளோ நேரம் ஸ்மால் கே போட்டுட்டு இருந்தோம்ல, இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும், கேசி கேபிட்டல் கே இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எஸ்கே இஸ் ஈக்குவல் கேசி ப்ரோ ஒரே போடணும். நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ சொல்லு ப்ரோ. இங்கே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எடுத்து பார்த்தோமா, செட் ஆகலை. அடுத்து என்ன எடுக்கணும்னா, எஸ்கேவை ஒரு கேசின்னு எடுத்துக்கணும். எஸ்கே மைனஸ் ஒன்னை கே மைனஸ் ஒன் இன்ட்டு சின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து எஸ்கே மைனஸ் டூவை கே மைனஸ் டூ இன்ட்டு சின்னு இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்படி எடுத்து நம்ம கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் இதான கொஸ்டின், இந்த மேலே இருக்கிறது இதுதான் கொஸ்டின் கரெக்டா. இந்த கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், கேசி மைனஸ் டூ இன்ட்டு கே மைனஸ் ஒன் இன்ட்டு சி கரெக்டா, ப்ளஸ் கே மைனஸ் டூ இன்ட்டு சி இப்படி வந்துடும் கரெக்டா. ஈக்குவல் டு என்னது, டூ வரணும். டூ வருதான்னு பார்ப்போமா. ப்ரோ இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லு ப்ரோ திருப்பி. இந்த அதாவது செகண்ட் ஸ்டெப் மட்டும். இந்த இந்த இது போட்டோம் தெரியுமா, போட்டோமா அப்படியே கொஸ்டினை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது எஸ்கே, எஸ்கேக்கு பதிலாக இங்கே கேசி போட்டேன். மைனஸ் டூ எஸ்கே மைனஸ் ஒன் இருக்கா, அதுக்கு பதிலாக மைனஸ் டூ கே மைனஸ் ஒன் சி போட்டேன். எஸ்கே மைனஸ் டூ சரி இருக்கா, அதுக்கு பதிலாக இங்கே இது போட்டேன், கே மைனஸ் டூ சி போட்டேன். இவன் அப்படியே மல்டிப்ளை பண்ணி பிளஸ் எப்படி பார்க்கணும். ஆ, பிளஸ் எப்படி வந்துச்சு? இந்த ப்ளஸ் தான் இங்கே இருக்குல்ல. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குது, கேசி. இங்கே வந்து என்ன வரும், டூ இது டூ சின்னு எடுத்துக்கலாமா. டூ சின்னு எடுத்துக்கிட்டா மைனஸ் டூ கேசி மைனஸ் டூ சின்னு ஆயிரும். மைனஸ் டூ கேசி ப்ளஸ் சி ப்ளஸ் டூ சி இப்படி ஆயிரும்.
ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் டூ மைனஸ் டூ கே ப்ளஸ் டூன்னு வருமா? அடுத்த மைனஸ் டூ கே இன்ட்டு சி மைனஸ் டூ கே சி ப்ளஸ் டூ சி ப்ளஸ் டூ சி வந்துருச்சா? அடுத்து இங்கே என்ன இல்ல ப்ரோ இருக்கு? ஒரே ப்ளஸ் கே. -2 ப்ரோ மட்டும் சொல்லு ப்ரோ ரெடி மைனஸ். இதை இப்படி எழுதிக்கிறேன் இரு. இப்படி எழுதுனா உனக்கு ஈஸியாக இருக்கும். சி அங்கிட்டு போட்டிருந்தால சியை முன்னாடி போட்டுக்கிறேன். கே மைனஸ் ஒன் இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்? மைனஸ் டூ சியை கொண்டு கே கூடயும் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் ஒன் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் டூ சி இன்ட்டு கே மைனஸ் டூ கே சி மைனஸ் டூ சி இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ சி. கரெக்டா? அடுத்து இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே கே இன்ட்டு சி இருக்குது, மைனஸ் டூ இன்ட்டு சி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த சைடு கேசி மைனஸ் டூ சின்னு ஆயிரும் ஈக்குவல் டு டூ. கரெக்டா? சரி. இப்போ இந்த ப்ளஸ் டூ சி மைனஸ் டூ சி கேன்சல். ஓகேவா? இங்கே பாரு, இங்கே ஒரு கேசி இங்கே ஒரு கேசி இருக்குது. அப்போ இது ஆட் ஆனால் என்ன ஆகும்? டூ கேசின்னு ஆகும். இங்கே ஒரு மைனஸ் டூ கேசி இருக்குது. இது ஆட் ஆனாலும் ஈக்குவல் டு டூன்னு வருதா? இது ரெண்டும் கேன்சல். இதுவும் என்ன வருது? ஜீரோ ஈக்குவல் டு டூன்னு வருது. அப்போ இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்பர் வெறும் நம்பர் வந்துச்சுன்னா அந்த சம்மு கஷ்டம். ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, எப்படி ப்ரோ கொடுத்துருக்கான் பாரு ப்ரோ கொஞ்சம். இது கொஸ்டின் பேப்பர்ல. ஆமா ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே வந்து இது வந்து நான் ஹோமோஜினஸ் தான் கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில். வெறும் ஹோமோஜினஸ். இங்கே வந்து பாலினாமியல் கொடுத்துருக்கான். இதுக்கு அடுத்த மெத்தடு நான் ஹோமோஜினஸ்ல இதுக்கு அடுத்த மெத்தட் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். 6 + 8k இந்த மாதிரி இருக்கும். என்ன தெரியல ப்ரோ, ஸ்கிரீன்ல தெரியல. ஸ்கிரீன்ல ப்ரோ பாக்குறேன். ஸ்கிரீன்ல தெரியல ப்ரோ. அந்த KC K - 2C K - 1 அப்படி தான் காட்டுது. இட் நாட் பாசிபிள் தான் காட்டுது. இப்ப தெரியுதா? இல்ல ப்ரோ கருப்பா இருக்கு ப்ரோ. நான் இப்பதான் ப்ரோ தெரியுது. ஒரு நிமிஷம். நான் வந்துருச்சு போயிடுச்சு. ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா? ஒரு நிமிஷம் ப்ரோ வரோம். வந்துருச்சு ப்ரோ. சொல்லு ப்ரோ. இந்த இதுல தெரியுதா 6 + 8k. ஆமா ஆமா. இந்த மாதிரி ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா அதான் பாலினாமியல். ஓகேவா? இது பாலினாமியல் நான் ஹோமோஜினஸ் அடுத்த மெத்தட் கேட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி क्वेश्चन பேப்பரை பார்த்தீங்கன்னா இது டைரக்டா எப்படி ப்ரோ நீ பாலினாமியல் சொல்ற? இந்த மாதிரி பிளஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிளஸ்ல நிறைய டேர்ம் இருந்துச்சுன்னா ஆமா இது நான் ஹோமோஜினஸ் கரெக்ட்டா? நான் ஹோமோஜினஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? இது இந்த क्वेश्चन பேப்பரை பார்த்தீங்கன்னா இதுல வந்து டைரக்டா ஹோமோஜினஸ் தான் கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே பெருசா கேட்கல. வெறும் ஹோமோஜினஸ். ஓகேவா? இது நான் ஹோமோஜினஸ். இது நீ இது என்ன பண்ணணும்? என்ன சொன்ன? a பவர் n எங்க இருக்கோ அந்த சைடு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொன்னல. அப்போ a பவர் n இங்க இருக்கா? மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரும்போது இது இங்கிட்டு வருமா? இது இங்கிட்ட வச்சுன்னா -8 a பவர் n - 1. இது இங்கிட்ட வச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா? +16 a பவர் n - 2. அப்போ மிச்சம் அங்கிட்ட என்ன? 0 தான் இருக்கும். a பவர் n எங்க இருக்கோ அந்த சைடு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். இதை நம்ம போன சம்லே பண்ணியிருப்போமே. இது வெறும் ஹோமோஜினஸ். ஸோ பிரச்சனை இல்லை. இது பாலினாமியல் நான் ஹோமோஜினஸ். ஓகேவா? இதுவும் சொன்னல ஈஸியாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல ஒரு ஹோமோஜினஸ் கொஸ்டின். இதுவும் ஹோமோஜினஸ் தான். சாரி இங்கே ட்விஸ்ட் இருக்கு. நேற்று ஈஸியாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல இது ஈஸி இல்லை. இதுவும் நான் ஹோமோஜினஸ். ஏன்னு கேளு. இப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் இங்கிட்டு போகும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா a பவர் n - 2 a பவர் n - 1 = 2 பவர் n இருக்கும். அப்போ இது என்ன டேர்மு? b பவர் n. நம்ம இப்போ பார்த்தோம்ல b பவர் n வந்துச்சுன்னா இப்படி போடணும் இப்படி போடணும் பார்த்தோம்ல. அந்த b பவர் n-ஓட ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் இது. கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. = 2 இருக்கு ப்ரோ அங்க. 2 பவர் n. நம்ம இப்போ வெறும் 2 பார்த்தோம். இங்க பவர் n. பவர் n-க்கு வேற மெத்தட். ஓகேவா? செம்ம டஃப் ப்ரோ. இது எவ்வளவு வருஷம் கொஸ்டின் பேப்பர் ப்ரோ இது? பாரு ப்ரோ கொஞ்சம். இப்போ நான் ரீசன்ட்டா நீங்க எழுதுனது 2023 தெரியல. 23யா? இதில் என்ன கேட்டிருக்கான்? இதில் டைரெக்டாக ஹோமோஜினஸே கேட்டான். வெறும் ஹோமோஜினஸ் தான். இதில் பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? அப்போது 2 வாட்டி ஹோமோஜினஸ் கேட்டிருக்கான், 2 வாட்டி நான் ஹோமோஜினஸ் கேட்டிருக்கான். ஓகேவா? இந்த நான் ஹோமோஜினஸ்லேயே எந்த மெத்தட் கேட்டிருக்கான்னா மெயினாக இந்த ஒரு வாட்டி b பவர் n இந்த மெத்தட் கேட்டிருக்கான். இதில் ரூட் இல்லையான்னு சொல்லி ஸ்க்ரீன் தெரியுது இல்லை? அது ரூட் மெத்தடா ரூட் இல்லாத மெத்தடான்னு சொல்லி நம்ம சம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அது பாலினாமியல்லையும் அது வந்து இந்த 3 மெத்தடில் எதா ஆனாலும் இருக்கலாம் பாலினாமியல்ல. ஓகேவா?
ஸோ இந்த 2 மெத்தட் வச்சு தான் கேட்டிருக்கான் மெயினாக. இந்த மெத்தட் கூட லைட்டாக பார்த்துட்டு பிரச்சனை இல்லை, எப்படின்னு தெரிஞ்சா போதும். இன்கேஸ் நம்பர் கொடுத்துட்டா இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து என்ன போட போறோம்னா, இப்போ இதெல்லாம் போட்டு பார்த்தோமா, இப்போ இதுவும் செட் ஆகலை. அப்போ அடுத்து என்ன போடுறேன்னா, அது வெறும் கேன்னு போட்டோமா, அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயராக மாற்ற போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன போட போகிறேன், கே ஸ்கொயர் சி எஸ்கே மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் சி எஸ்கே மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் சி. இப்படி மாற்றிடுறேன். எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுடுறேன். ஸ்கொயர் போட்டு அதே ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணா இந்த இடத்துல எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அப்போது கே ஸ்கொயர் சி மைனஸ் டூ சி இன்ட்டு கே மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி ஈக்குவல் டு 2 இப்படி வந்துருமா? இப்போ போட்டு பாரு. போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் 2c எப்படி ப்ரோ ஆச்சு? இந்த இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு சி, அதாவது இந்த கொஸ்டின் பாரு, இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வெறும் எஸ்கே மைனஸ் ஒன்னுக்கு இது மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கரெக்டாக? இங்கே இது மட்டும், இந்த 2 எங்கேருந்து -2 எங்கேருந்து வருதுன்னா கொஸ்டின் வருது -2 இங்கே இருக்கா, கொஸ்டின் வருது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ கே ஸ்கொயர் சி போட்டோமா, -2c அப்படியே இருக்கட்டும். உள்ள ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுவோம். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருமா, -2k. அடுத்து இங்கே போடுறோமா, இங்கே போட்டால் அதே தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab வருமா, அப்போ -4k இன்ட்டு சி ஈக்குவல் டு 2 இப்படி வருதா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ண கே ஸ்கொயர், இங்கே ஒரு கே ஸ்கொயர் சி மைனஸ் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஒன்றுத்துக்கும். அப்போ என்ன வரும், -2k ஸ்கொயர் சி -2c ப்ளஸ் 4kc. இங்கே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர் சி ப்ளஸ் 4c -4kc ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ எங்கெங்கெல்லாம் சிமிலர் டேர்ம்ஸ் இருக்குது பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குது, இங்கே ஒரு 4kc இருக்குது, இங்கே -4kc முடிஞ்சா. அடுத்து இங்கே பாரு, இங்கே ஒரு கே ஸ்கொயர் சி இருக்குது, இங்கே ப்ளஸ் கே ஸ்கொயர் சி இருக்குது. அப்போது அது வந்து எப்படி எழுதலாம், 2k ஸ்கொயர் சின்னு எழுதிடலாமா? 2k ஸ்கொயர் சி -2k ஸ்கொயர் சி -2c ப்ளஸ் 4c ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்தேன்னா என்ன இருக்குது, -2c ப்ளஸ் 4c எவ்வளோ, 2c. கரெக்டாக? அப்போது என்ன வருது, 2c இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. இதிலிருந்து பார்த்தோம்னா அப்போ என்ன வரும், c இஸ் ஈக்குவல் டு 2/2. இந்த 2 வந்து இங்கே டிவைடில் போயிடும். அப்போது c இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. ஸோ வந்து இது பாசிபிள். இவ்வளோ நேரம் 0 வந்துச்சு, அதனால் நம்ம சிஏ கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நம்மளால சி கண்டுபிடிக்க முடியுது. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறணும். ஓகேவா? போட்டுட்டு 8 மார்க்கா இது? 8 இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இன்கேஸ் 14 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இந்த இதை கேட்டாங்கன்னா. ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் என்னது, கே ஸ்கொயர் சி தான் நம்ம சொல்யூஷன். கரெக்டாக? கே ஸ்கொயர் சி தான் நம்ம சொல்யூஷன், கடைசியாக கண்டுபிடிச்ச சொல்யூஷன் இதான், கே ஸ்கொயர் சி. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிடணும்னா, என்னோட எஸ்கே ஆஃப் பி எப்படி இருக்குன்னா, கே ஸ்கொயர் சியாக இருக்கணும். இந்த சிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், சியோட வேல்யூ போட்டுக்கலாம். கரெக்டாக? அப்போ சியோட வேல்யூ என்ன, 1. ஸோ நான் இதை அடிச்சுட்டு 1 மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன், அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டா அவ்வளோதான். இதையும் ஆட் பண்ணி எழுதிட்டா கொஸ்டின் ஓவர். அங்கேயே முடியல. அப்போ கடைசி ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து சேவ் பண்ணிருக்கோம். ஓகே. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் தெரியுமா, சப்ஸ்டியூட் பண்ணி ஏ என்ன பி என்ன கண்டுபிடிச்சு போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நான் இங்கே பண்ணோம்ல, இந்த மாதிரி இது முடிஞ்சு பார்ப்போம். ஓகே ஃபுல்லா. சரி, இப்போ சேவ் பண்ணிருக்கோம்.